பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 14 ஆகஸ்ட் வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ 15ஆம் தேதி மார்னிங் பார்த்துட்ருப்பீங்க. எல்லாத்துக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இது நம்ம இந்தியாவுக்கு 79வது சுதந்திர தினம். சரியா? இந்தியா முழுவதும் எல்லாருமே சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு அப்படின்றது நம்மளுக்கு சம்திங் ஸ்பெஷல் தான். சரிங்களா? அதாவது இவங்க தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இருந்தாலும் எல்லா தலைவர்களுமே சம்திங் ஸ்பெஷல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாரதியார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கையில் கத்தி இருக்காது, ஒரு துப்பாக்கி இருக்காது, தன்னுடைய பேச்சாற்றல்லையே எல்லாத்தையும் ஓட விட்டவர், ஆங்கிலேயரை அடித்து ஓட விட்டவர். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். காக்கை குருவி எங்கள் சாதி, பெரும் காடும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி வாவு சிதம்பரனார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே சுதேசி இயக்கம் அப்படின்றது ஒரு மெழுகுவத்தி செய்கிறது, இல்லை ஏதோ ஒரு ஆடை நெய்கிறது, இந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சுதேசி அப்படின்றது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 2 கப்பலே வாங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களோட அடிமடியில் கை வச்சவர் யார் அப்படின்னா வாவு சிதம்பரனார். ஸோ காமராசர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், எல்லாருமே நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க அவ்வளோ பேர். ஸோ இன்றைக்கி அவங்களை நினைவு கூர்ந்து நம்ம இன்றைக்கி நியூஸ்குள்ளே போகலாம்ப்பா. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூரை பேஸ் பண்ணி அதோட தீமா வச்சு இந்த 79வது சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறாங்க. சரிங்களா? சரி, ரைட்டு, ஓகே. இதில் இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துணைவேந்தர் நியமனம் தாமதம், தமிழக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் என்ஆர் ரவி பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. பட் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைப்பா. சரியா? நம்ம உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துடலாம். இந்தது அம்பேத்கர் அவரோட படைப்புகள் மொத்தம் 17 தொகுதிகளாக வெளியே விட்டுருக்காங்கப்பா. இதில் அவருடைய படைப்புகள் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? என்னென்ன நூல்கள் அவர் எழுதின நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீண்டாமை. சரியாப்பா? தீண்டாமை அவருடைய நூல் தான். அதுபோக காங்கிரஸும் காந்தியும் தீண்டப்படாதவருக்கு செய்தது என்ன அப்படின்ற நூலும் அவர் எழுதினது தான். இந்து மதம் மார்க்சியம், மதமாற்றம், புத்தர் அவரது தம்மம், பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை, இது எல்லாமே அம்பேத்கர் எழுதின நூல் தான். இதை பல தொகுதிகளாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ 2ஆம் கட்டமாக 17 தொகுதிகளாக நூல்கள் வெளியிட்டிருக்காங்கப்பா. இந்த நூல்களை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணி இல்லை ஓட்டி விட்டு கூட நீங்கள் ஒரு தடவை எழுதிக்கங்க. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இன்னைக்கு நியூஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதாவது சுதந்திர தினத்தில் பரிசு கொடுக்க போகிறாங்க சிறந்த மாநகராட்சி, சிறந்த நகராட்சிக்கு. அதுக்கு முன்கூட்டியே இன்றைக்கி நியூஸில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம பார்த்துலாம். சரியாப்பா? சிறந்த மாநகராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எது அப்படின்னா ஆவடியும் நாமக்கலும். சரியாப்பா? இந்த ஆண்டு சிறந்த மாநகராட்சி விருது ஆவடி, நாமக்கல் 2 மாநகராட்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நகராட்சிகள் விருது, சிறந்த நகராட்சிகள் விருது ராஜபாளையம், ராமேஸ்வரம், பெரம்பலூர், இந்த 3 நகராட்சிகளுக்கும் சிறந்த நகராட்சிகள் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சரியாப்பா? ரைட்டு, ஓகே. வேறு இன்றைக்கி நியூஸு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதாவது நம்ம இப்போ செக்கு போடுவோம்லப்பா, இப்போ செக்கு நம்ம கலெக்ஷனுக்காக போடுவோம். அது மொத்தமாக சேர்த்து வச்சு எப்போ நிறைய செக் வருதோ அதுக்கப்புறம் தான் கலெக்ஷன் போடுவாங்க. இனிமேல் அது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தினசரி மாலை 7 மணிக்கெலாம் அந்த செக்கை கலெக்ஷன் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் கட்டமாக ஒரு செக் பண்ண போகிறாங்க. அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னா, நம்ம செக் கலெக்ஷன் போட்ட 3 மணி நேரத்தில் நம்ம கிரெடிட் பண்ணுற மாதிரி, நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுற மாதிரி டைம் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ ரீசெண்டாக செக்கு நம்ம கலெக்ஷன் போடுறோம் அப்படின்னா எத்தனை மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் ஏற்றுவாங்கன்னா 3 மணி நேரத்துக்குள்ளே அக்கௌண்ட்டில் ஏற்றுவாங்க. ஸோ அதுக்குரிய ஒரு சோதனை முன்னோட்டம் நடக்க போகுதுப்பா. சரியா? நம்மளுக்கு இதான் கான்செப்ட். அவங்க என்ன டைம் வச்சுருக்காங்கன்னா 3 மணி நேரம் அப்படின்றத கணக்காக வச்சுருக்காங்க. ரைட், ஓகே. நாளைக்கு சுதந்திர தினத்துக்கு நிறையா நியூஸ் வரும்ப்பா. 15ஆம் தேதி நியூஸ் பேப்பரில். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பல்பொருள் விற்பனை மையம் திறப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறை கைதிகள்லாம் இருக்காங்களப்பா, அவங்க செய்த பொருட்கள் அங்காடியில் வச்சு காட்சிப்படுத்துவாங்க. அந்த அங்காடிக்கான பேர் என்ன அப்படின்னா ஃப்ரீடம். அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். இது ஏற்கனவே கோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சிறை கைதிகள் செய்த பொருட்களை விற்கக்கூடிய அந்த இது பேர், அந்த தீம் பேர் என்ன அப்படின்னா ஃப்ரீடம். சரியாப்பா? இப்போ நம்ம ஆவின் அப்படின்றத நம்ம
நம்ம என்னப்பா சொல்கிறோம், ஆவின் அப்படின்றத நம்ம வந்து கவர்மெண்ட் நிறுவனம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியம் தான். அது ஆவின் அப்படின்ற நேம் வச்சு வெளியில் விடுறாங்க. சரி, அதே மாதிரி சிறை கைதிகள் அவங்க உற்பத்தி பண்ண பொருளை என்ன பேர் வச்சு வெளியில் விடுறாங்க அப்படின்னா ஃப்ரீடம்ப்பா. சரியா, நீங்கள் போகிற இடத்துல ஃப்ரீடம் சொல்லிட்டு எந்த இடம் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே சிறை கைதிகள் வந்து அவங்களோட திறமைக்கு உள்ள நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா, நெய்கிறவங்க இருப்பாங்க, அது போக சேரு டேபிள் செய்கிறவங்க எல்லாருமே இருக்காங்கப்பா. அவங்க செய்த பொருட்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. நம்ம மதுரையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ மதுரை மாவட்ட நியூஸ்னால மதுரை மாவட்டம் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறீங்க, புதுச்சேரி ரோட்டில் இந்த ஃப்ரீடம் பெட்ரோல் பல்க் இருக்குது. சரிங்களா, மதுரையில் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர்லேயும் புதுசாக ஃப்ரீடம் பெட்ரோல் பல்க் வச்சுருந்தாங்க. சரிங்களா, ஃப்ரீடம் பெட்ரோல் பல்க் இருக்கும், அதுக்கடுத்து ஃப்ரீடம் ஹோட்டல் இருக்கும். அந்த ஃப்ரீடம் ஹோட்டலை தாண்டி அந்த மிகப்பெரிய ஒரு அங்காடி இருக்கும். அதுக்குள்ளே சேரு டேபிள் போர்வை எல்லாமே, அதாவது கல்யாணத்துக்கு கொடுக்குற சீர்வரிசை அது முதற்கொண்டு உள்ள வச்சுருந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. சரிங்களா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃப்ரீடம் அப்படின்றது சிறை கைதிகள் வந்து அவங்க உற்பத்தி செய்த பொருளை விற்கக்கூடிய ஒரு இதுதான். சரியாப்பா, ஒரு நேம் தான் ஃப்ரீடம். சரி, ரைட், ஒரு நிமிஷம் தவறுது, ஒருவேளை இந்த கொஸ்டின் கேட்பாங்களோ. சரி, ரைட்டு, ஓகே. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் எதுவும் இல்லைப்பா, ஃப்ரீடம் தான் நான் பார்த்தோம். இந்த இது முக்கியம் என்ன அப்படின்னா, இந்தியா 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கப்பா. இந்திய ஒலிம்பிக் சங்கம் வந்து இதற்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கிட்டாங்க. அப்போ 2030 காமன்வெல்த் போட்டி இந்தியாவில் நடக்க போகுது. எந்தெந்த நகரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அகமதாபாத், புவனேஸ்வர், புதுடெல்லி, இந்த 3 நகரங்கள்லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2030க்கான காமன்வெல்த்து நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. சரி, ரைட்டு. அடுத்து இந்ததுப்பா, குல்பீர் சிங், இவர் வந்து தடகள வீரர்ப்பா. இவர் வந்து 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 7 நிமிஷம் 34.49 வினாடிகளில் இலக்கு அடைஞ்சு அவரோட சாதனையை அவரே முறியடிச்சிருக்காரு. கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவில் இன்விடேஷனல் போட்டியில் அவர் இன்விடேஷனல் போட்டியில் இவர் 7 நிமிஷம் 38.26 வினாடியில் இவர் தான் ஓடிருக்காரு. இவரோட சாதனையை இவரே முறியடிச்சிருக்காரு. சரியாப்பா, அப்போ இது கேட்பாங்க, குல்பீர் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா தடகளம். சரியாப்பா, 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இவர் இப்போ ரீசெண்டாக பண்ண சாதனை 7 நிமிஷம் 34.49 வினாடிகள். சரி, ரைட், ஓகே. அடுத்து இந்தப்பா, ஜப்பானிய மூளை காய்ச்சலுக்கு தடுப்பூசின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு சிலர் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, ஜப்பானிய மூளை காய்ச்சல் எந்த கொசுக்களால் பரப்பப்படுது அப்படின்னா கியூலெக்ஸ் கொசுப்பா. இது ரொம்ப முக்கியம். யானைக்காலுக்கும் கியூலெக்ஸ் கொசு தான் வரும். ஜப்பானிய மூளை காய்ச்சல் கியூலெக்ஸ் கொசு தான். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடுப்பூசி எத்தனை தவணைலாம் போடுவாங்கன்னா ஒரு தவணை தான். சரியாப்பா, ஒரு தவணை தடுப்பூசி. இதால் வரக்கூடிய பாதிப்பு எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைகளுக்கு அதிக தாக்கத்தை இந்த நோய் உண்டாக்குகிறது. சரியா, எது ஜப்பானிய மூளை காய்ச்சல். 5 வயது முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைத்தும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும், அதாவது அரசு மருத்துவமனையில் உங்களுக்கான தடுப்பூசி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது ஜப்பானிய மூளை காய்ச்சல் அப்படின்றது. இதுக்கு ஒரு தவணை தடுப்பூசி போடப்படுவாங்க. 5 முதல் 15 வயது உள்ள குழந்தைகள் வந்து இதுக்கு தடுப்பூசி போட்டுக்கலாம். மத்திய நரம்பு மண்டலத்தை இது பாதிக்கும். கியூலெக்ஸ் கொசுனால் இது பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ நீங்கள் முக்கியமான நியூஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.